விஜயால் கூட்டணி அமைச்சு எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் வலு கிடையாது. விஜய் பொதுவா யார்கிட்டயுமே பேசுறது இல்லை. காங்கிரஸ் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. அவர் தன்னுடைய பிரச்சனையே அவரால் எதிர்கொள்ள முடியாது. 30% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அவங்களால யார் சொன்னா? எத்தனை தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டு வச்சு நீங்க யார் முதல்? தாங்கள் சம்பாதித்து வைத்த பணத்தை கணக்கு காட்டுவதற்காக பிளாக் ஒயிட் ஆகிறதுக்காக கட்சி தொடங்குறாங்க. அவரே ஒரு செய்தியை சொல்லுகிறார், என்னை விட நயன்தாராவுக்கு கூட்டம் கொடுப்பு. இது ஒரு டாக்டிக்ஸா பயன்படுத்தினாங்கன்னா காங்கிரஸ் மிக மோசமான ஒரு பின்னடைவு செல்லும். எந்த நிபந்தனையும் இல்லாம தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லி என் சகோதரர் அப்படின்னு சொல்லி ஒன்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து இப்ப எங்க போச்சு இந்த அண்ணன் தம்பி? பிரதமர் வாட்பாளர் முன்மொழிகிறார். உங்களுடைய தாய் கூட சொல்வதற்கு தயங்கியதை, உங்கள் கட்சி தலைவர்கள் சொல்ல தயங்கியதை மாணிக்கம் தாகூருக்கு பதில் சொல்வதா ஸ்டாலினுக்கு வேலை? ஸ்டாலின் ஒரு காயை தூக்கிட்டு நகர்த்தி வச்சாரு, நீங்க அதுக்கப்புறம் நகர்த்தவே இல்லையே. கனிமொழி அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக விவாதிப்பதற்காக டெல்லி செஞ்சுட்டாங்க, சோனியா காந்தி சந்திக்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கூட்டணி விவகாரத்துக்கு பேச போறாருன்னா அது ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் சரியாக நடக்கும். வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற கள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று நம்மிடையே பத்திரிகையாளர் சுமன் கவி இருக்கிறார். வணக்கம். வணக்கம். திமுகவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைஞ்சது ஒரு பெரிய வலுவா பார்க்கப்படுது. ஆனா ஏற்கனவே திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தாவேகாவினுடன் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்றாங்க. அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக கிரீஷ் ஜோடங்கருடைய பேட்டி சமீப காலங்கள்ல அந்த கூட்டணி தொடர்பா ஏற்கனவே ஒரு சர்ச்சையா இருந்தது. தாவேகாவோட போவாங்கன்னு அதுக்கப்புறம் முதலமைச்சர் சொன்னது, KC வேணுகோபாலன் சந்திச்சதுக்கு அப்புறமா ஒரு தெளிவா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் திடீர்னு ஒரு கிரீஷ் ஜோடங்கருடைய பேட்டிக்கு அந்த 2-3 நாட்களாக இந்த கூட்டணிக்கெல்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இல்லையா? இங்க உண்மையிலே என்னதான் நடக்குது? அதாவது கிரீஷ் ஜோடங்கர் அவர்களுடைய பேட்டி ஒரு செய்தியை சொல்லுகிறது. எங்களோடு மற்ற கட்சிகளும் அதுவும் குறிப்பா தாவேகா பேச்சுவார்த்தை பேச தயாராக இருக்கிறார்கள். பேசுறாங்கிறது அர்த்தம்ல, பேச தயாரா இருக்கிறாங்க. விஜய் பொதுவா யார்கிட்டயுமே பேசுறது இல்லை. விஜய் தரப்புல இருந்து என்ன பேசிடுவாங்க, எல்லாம் யார் பேசுவாங்க நமக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்க ஒரு கேள்வியை கேட்டு A, Bன்னு 2 கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. தவிர நான் 2வது ஆப்ஷனை டிக் பண்ணுவேன்னு சொல்லலை. நாங்க ஏற்கனவே கிரீஷ் ஜோடங்கர் சொன்னாரு, நாங்கள் ஒரு கட்சியோடு தான் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிதான் சொன்னாரு. இப்ப எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு ஒரு பொருள், ஒரு விளக்கத்தை நாம் பொதுவாக ஊடகங்கள் அதை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி இதுவா இருக்குமோ அதுவா இருக்கும். ஏன்னா ஒரு இன்டாக்டான கூட்டணி, அது மட்டும் இல்லாம பல கட்சிகள் சேர்கிறது. காங்கிரஸ் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது என்பது உண்மைதான். அது காங்கிரஸ் முழுவதுமாக அதனுடைய தலைமையிலிருந்து கீழாவரில் அது அப்படி நடக்குன்னு சொல்லலை. அதனுடைய குறிப்பிட்ட உறுப்பினர்கள் சிலர், குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூர், இவர்களுடைய பேச்சுக்கள், இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த கூட்டணியை உடைத்து விடுவதற்கான, அதாவது நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை தான் இருந்துச்சு. ஆனால் கிரீஷ் ஜோடங்கரினுடைய பேச்சு அப்படி முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேபி இது ஒரு பேர வலிமையை மறுபடியும் சொல்றேங்க. விஜயால் ஒரு தனி எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டணி அமைச்சு எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் வலு கிடையாது. அவர் தன்னுடைய பிரச்சனையே அவரால் எதிர்கொள்ள முடியாது. 30% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி யார் சொன்னா? விஜய் தானே சொல்லி கொண்டார். அவங்க தொடுத்த கேஸ், அவருடைய இணை பொதுச் செயலாளர் PTR நிர்மல்குமார் தொடுத்த கேஸ், எங்களுக்கு ஸ்பெஷல், அதாவது SOP போடுறாங்க, ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுறாங்க, அதை நிறுத்தணும்னு சொல்லி போட்ட கேஸ்ல நேற்று நீதிமன்றம் சொல்லி இருக்குது, நீங்க அதாவது வருகிற கட்சிகளில் யார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோ அவர்களுக்கு தான் முன்னுரிமைன்னு கொடுக்குறாங்க. அதற்கு அப்படி கொடுக்க கூடாது, எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு கேட்டிருக்குது. இது பாரபட்சமானது, இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அதுக்கு நீதிபதிகள் எத்தனை தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றீங்க? நீங்க யாரு முதல்ல? இன்னும் கூடுதலா சில பேர்
தாங்கள் சம்பாதித்து வைத்த பணத்தை கணக்கு காட்டுவதற்காக பிளாக் ஒயிட் ஆகிறதுக்காக கட்சி தொடங்குறாங்கன்னு விமர்சிச்சிருக்காங்க. இதை விட கடுமையான விமர்சனத்தை இந்த விஜய் மீது வைக்க முடியுமா? நான் தூய சக்தின்னு சொல்றாரு, ஆனால் நீதிபதிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. விஜய் அதாவது அவரை ஒரு சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கனெக்ட் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு திரைப்பிரபலம் வராரு, அவருக்கு கூட்டம் கூடுது, அதை தவிர அது வாக்காக மாறவில்லை, மாறி ப்ரூவ் பண்ணா தானே. அவர் வார்த்தைகளால் சொல்வது என்பது ஒரு யூகம் தான். அப்படின்னா தானே நீதிபதி சொல்லியிருப்பாரு, நீங்க தான் பெரிய கட்சி 30% வச்சிருக்கீங்க, ஆமா சொல்றாங்க எல்லாரும், சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? நீங்க யாருங்க அப்படிங்கிறாரு. நீங்க நேற்று வந்த கட்சி, பழைய ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் யாரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முதல்ல கொடுக்க முடியும்னு சொல்லும் போது, இதுதான் விஜயினுடைய உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட அளவு. நீங்க இதை மீறி நீங்க ஒரு புதிய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு கொடுக்கிற அளவைத்தான் கொடுக்க வேண்டும். விஜய்க்கு ஒரு வேளை கூடுதலாக நாம் மதிப்பு கொடுக்கிறோம்னா அவருடைய பாப்புலாரிட்டிக்கு, அவருக்கு போனா கூட்டம் கூடுகிறது கொடுக்குறோம். இன்னும் கூடுதலா சொல்றேன், திருப்பாச்சி படத்துல அவரு வைக்கிற சாங்குல நயன்தாராவை கூட்டிட்டு வந்துதான் ஊர்ல கூட்டம் கூடுறதா காமிச்சிருப்பாரு. சோ அவரே ஒரு செய்தியை சொல்லுகிறார், என்னை விட நயன்தாராவுக்கு கூட்டம் கூடுங்கிறது கூட அந்த படத்துல இருக்குது. இன்னும் அதற்கு ஒரு உதாரணமே இருக்குது. சன்னி லியோன் 2017 ஒரு நகைக்கடையை திறக்க போனப்போ கேரளாவில் ஒரு பெரிய ஸ்ட்ரோம், அதுக்கு பேரு சன்னி லியோன் ஸ்ட்ரோம்னே பேரு, ஒரு சுழற்காற்று மாதிரி அவ்வளவு கூட்டம் கூடியது. அதெல்லாம் வாக்குகள் அல்ல, ஒரு ரசிக மனோநிலையில் வருவது. இதை நம்பி ஒரு தேசிய அளவிலான பெரிய கட்சி ஒருபோதும் முடிவெடுக்காது. நீங்க ராகுல் காந்தி அதை செய்வார், அவருக்கு ஆப்ஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது, அப்படி வாய்ப்பே இல்லை. இதை ஒரு பேர வலிமைக்கான ஒரு விளையாட்டாக அவர்கள் பயன்படுத்தலாம். விஜய் அதாவது பந்து அடிச்சு விளையாடுவாங்க, கடைசியில தூக்கி தூர போட்டுட்டு ஒரு கட்சிக்குத்தான் ஒரு டீமுக்கு தான் வெற்றி கோப்பை கொடுப்பாங்க, பந்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 2026 தேர்தலில் விஜய் ஒரு பந்தாக பயன்படுத்தப்படுகிறார். அவர் தொடர்ந்து வலியுறுத்தும் பொழுது முதலமைச்சர் திமுக அதுக்கு பிஜேபிக்கு இடையேயான போட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் சொல்லும் பொழுது திமுக தாவேகா இடையேயான போட்டி தான் நடக்குன்றாங்க. நீங்க இவ்வளவு எளிமையா அவரை மதிப்பிடலாமா? மீண்டும் மீண்டும் பாருங்க, 30% வாக்கு இருக்கு, யார் சொன்னா? அவர் சொன்னாரு. யாருக்கும் போட்டி? தாவேகாவுக்கும் டிஎம்கேக்கும் போட்டி, யார் சொன்னா? அவரே தான் சொன்னாரு. அவரை தவிர அவர் யார் சொல்கிறார்கள்? களம் என்ன சொல்கிறது? வெறுமனே தியேட்டருக்கு வருகிற கூட்டம் மட்டுமே களம் அல்ல. இன்னும் கூடுதலாக விஜய்க்கு எவ்வளவு அச்சம் இருந்துச்சுன்னா, நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லணும் அப்படிங்கிறது. அப்ப தனக்கு 18 வயது கீழே இருக்கக்கூடிய குறைந்த குழந்தைகள் தான் ரீல்ஸ் போடுறாங்க, அவருக்கு ட்ரோல் பண்ணி அந்த வீடியோக்களை வெளியிடுறாங்க, அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. எல்லாரும் ஃபயர் விடுறவங்களாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. இப்ப வீட்டுல அப்பா விஜய்க்கு ஓட்டு போடுங்கப்பான்னு நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ற அளவில் தான் ஒரு குழந்தைகளை கவருகிற நட்சத்திரமாக இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஒரு ஃபேக்டரை காமிச்சுதானே திமுகவுக்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சியா பேச்சுவார்த்தைக்கான தேதி கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு டேட் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் காங்கிரஸ் 40 சீட்டுகள் கேட்டுட்டு விஜய் அப்படின்ற நம்ம அதை ஒரு தேசிய கட்சிக்கு தெரியாத அவங்களுடைய உண்மையிலேயே காங்கிரசினுடைய இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, ஒண்ணு இது ஒரு டாக்டிக்ஸா பயன்படுத்தினாங்கன்னா காங்கிரஸ் மிக மோசமான ஒரு பின்னடைவை சந்திக்கும். இது கட்சி ரீதியாக நான் என்ன சொல்றேன்னா, உள்ளுக்குள்ளேயே ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வழி இல்லை. 2024 தேர்தல் வருதுங்க, எம்பி எலெக்ஷன், உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அதுல எந்த நிபந்தனையும் இல்லாம தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லி, என் சகோதரர் அப்படின்னு சொல்லி ஒன்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து மேடையில் அவ்வளவு கொண்டாடிக்கிட்டீங்களே, இப்ப எங்க போச்சு இந்த அண்ணன் தம்பி? இப்போ உங்களுக்கு ஷேரிங் கொடுக்கும் போது எவ்வளவு பெருந்தன்மையாக முதல்வர் ஸ்டாலின் நடந்து விட்டாரு, இப்பவும் அதே பெருந்தன்மையோட தான் இருக்கிறாரு. நீங்க சின்ன பசங்கள்லாம் கீழே இறக்கி விட்டு கத்த விடுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று உங்களுக்கு நிர்வாகம் தெரியலன்னு அர்த்தம், ஒன்று உங்கள் கட்சியை கட்டுப்படுத்த தெரியலன்னு அர்த்தம், அல்லது திட்டமிடுதலில் தவறுன்னு அர்த்தம். ஒரு பிளான், அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு யுத்திகளை வகுப்பதில் தவறுன்னு அர்த்தம். விஜயை காட்டி பேரம் பேசுவது எல்லாம் விஷயம் இல்லை. இது காங்கிரசுக்கு ஒரு செட்பேக். நீங்க ராகுல் காந்தி மேல ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ராகுல் காந்தி தான் அடுத்த இந்தியாவின் பிரதமருக்கான முகம்னு நினைக்கிறாங்க. நீங்க மோடிக்கு பிறகு வேற யார் அப்படின்னு நீங்க எந்த முகத்தையாவது கொண்டு வந்து ஃபிட் பண்ணுங்க, கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் தமிழ்நாடு பெரியதாக நம்புகிறது.
அதனாலதான் 40-40 கொடுக்குது. அந்த வலுவை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொள்வதனால்தான் உங்களை 2019 பிரதமர் வேட்பாளர் முன்மொழிகிறாரு. உங்களுடைய தாய் கூட சொல்வதற்கு தயங்கியதை, உங்கள் கட்சி தலைவர்கள் சொல்ல தயங்கியதை, எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அடுத்தமா சொன்னார் இல்லையா? அந்த அளவுக்கு சொன்னாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியிலேயே இப்போ மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசும் பொழுது முதலமைச்சரும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. அது அப்படியே கொஞ்சம் அமைதியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா வந்து மேலிட தலைவர்களை வந்து பேச வைக்கிறாங்க. காங்கிரஸ்குள்ளேயே 2 முரண்பாடுகள், அதாவது அவங்க தலைமைக்கு இடையே வந்து 2 முரண்பாடுகள். சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் ஒரு புறம், ராகுல் ஒரு புறம் செயல்படுறதா ஒரு தகவல் இருக்கு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகுல் ஒரு புறம் இருந்து செயல்படுறாருன்னு இல்ல. ராகுல் என்ன சொன்னதாக எனக்கு தெரிந்த தகவல் என்னன்னா, எனக்கு வந்த தகவல், ரீஜனல் பாலிடிக்ஸ்ல என்ன ஷேரிங் உண்டோ அதை நீங்க பேசி முடிச்சுக்கோங்க, நான் வந்து அதுல பெருசா தலையிடலைங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய நிலை என்னன்னு அவருக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது. ஒரு கட்சி நடத்துகிறவர்களுக்கு தமிழ்நாட்டின் நிலை தெரியும். முழுவதுமாக யாருடைய முடிவுகளையும் தலையிடுவது அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லாமல் அவர் இருக்கிறாருங்கிறது ஒண்ணு. இன்னொன்று, அப்படி இருப்பதே தவறுதான். ஏன்னா நீங்க ஒரு கூட்டணின்னு இருக்குன்னா அந்த கூட்டணிக்கு முரணாக பேசுகிற ஒருவரை அனுமதித்து கொண்டிருப்பதே தவறு. அதனால இன்னொன்னு, காங்கிரஸ் ஏற்கனவே பீகார் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. வேற அதாவது இந்த பின்னடைவுகள் இருக்கு இல்லையா? 2024 கூட பெரிய அளவுக்கு எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய வெற்றி பெறல. தமிழ்நாட்டில் 40 தொகுதிகள் தவிர அவர்களுக்கு கிடைத்த மொத்த தொகுதிகளோடு ஒப்பிடும்போது அது பாதிங்கிற மாதிரி இருக்குது. அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் பெரிய வெற்றியை பெறவில்லைங்கும் போது இங்கே அந்த 25 சீட்டுங்கிறதை உத்தரவாதப்படுத்துவதற்கு, ஏற்கனவே கொடுத்ததையே உத்தரவாதப்படுத்துவதற்கு இந்த போங்காட்டம் ஆட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. இவர்கள் கூட்டி 40 கேட்டு விட்டார்கள், விடுதலை சிறுத்தைகள் 25 கேட்டார்கள், ஒவ்வொருத்தரும் 50 கேட்பார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்கெல்லாம் கொடுக்கணும், அது தப்பு கிடையாது, இருக்கிறது தானே கொடுக்க முடியும். இன்னொன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேமுதிகவை இணைத்த போதே அது மிகப்பெரிய செக். நீங்க நடவடிக்கையை பொறுத்தவரையிலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வார்த்தைகளால் பேசுவதில்லை. நீங்க என்ன ஒரு பேசிட்டீங்களா பேசுங்க. மாணிக்கம் தாகூருக்கு பதில் சொல்லுவதா ஸ்டாலினுக்கு வேலை? ஸ்டாலின் ஒரு காயை தூக்கிட்டு நகர்த்தி வச்சாரு, நீங்க அதுக்கப்புறம் நகர்த்தவே இல்லையே. செக், அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு இல்ல. நான் என்ன சொல்றேன், அதுக்கப்புறம் சோடங்கர் பேசினதை நீங்க சொல்றீங்க, சோடங்கர் இப்படி பேசிட்டார், அப்படி பேசலன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஒருவேளை அப்படி பேசினதாக பொருள் கொள்ளப்பட்டதுன்னா, நீங்க கன்னியாகுமரி எம்பி அவரு விஜய் வசந்த் வந்து தெளிவா சொல்றாரு, இல்ல கட்சியின் முடிவு அது கிடையாது. அவரு செல்வ பிறந்தகை, மாநில தலைவர் செல்வ பிறந்தகை கூட வந்து நாங்க இப்ப இருக்கக்கூடிய ராஜ்யசபா இதுக்கு வந்து நாங்க அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது வந்து மறுபடியும் அவங்க கூட்டணி இருக்காங்க உறுதி பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஏன் ஆனா இந்த குளறுபடி திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? இல்ல, திமுகவை பொறுத்தவரையிலும் திமுக காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் அதை கௌரவத்தோடு நீங்க வந்து ஒரு கௌரவத்தை ஒண்ணு கொடுக்குறீங்க, அதை வந்து கௌரவமாக கையில் வந்து இப்படி வாங்குவது என்பது வேறு, இது இடது கையால் வாங்குவது என்பது வேறு. காங்கிரஸ் ஒரு வகையான முரண்பாடுகளோடு முரண்டு பிடிச்சு இந்த கோப்பையை அல்லது இந்த இடத்தை, இந்த பரிசை, இந்த இடத்தை அவர்கள் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா ஒட்டுமொத்த கட்சியும் அப்படி நடந்துடுதுன்னு நான் சொல்லலை. இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 90% கட்சியின் முக்கிய தலைவர்கள் எல்லோருமே, கோபண்ணா பேசிட்டார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு, அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர். அவரோட நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் செல்வ பெருந்தகை கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, துணைத் தலைவர் இன்னும் கூடுதலாக அழுத்தமாக பேசிவிட்டார். இதற்கு மேல பெரிய உத்தரவாதம் நமக்கு தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. கனிமொழி அவர்கள் வந்து இந்த விஷயம் தொடர்பாக விவாதிப்பதற்காக வந்து டெல்லி சென்றிருக்காங்க, சோனியா காந்தியை சந்திக்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இதை ஒரு மிகப்பெரிய அழுத்தமா எடுத்துக்கிறாங்களா? இல்ல, அதாவது திமுகவை பொறுத்தவரையிலும் இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் தான். கனிமொழி அவர்கள் நமக்கு தெரியும், அவர்கள் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்லயும் பவர்ஃபுல் அண்ட் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்லயும் பவர்ஃபுல். இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெண் தலைவர், ஒரு ஆளுமை மிகுந்தவர், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது கனிமொழி மட்டும்தான். நீங்க வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட எம்பி பதவிக்காக நீங்க வந்து தூத்துக்குடியிலே இருந்து அந்த மக்களோட வாழ்ந்த அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எம்பி உண்டுன்னா அது, அதாவது கள செயல்பாடுகளில் உடனுக்குடன் போய் நிற்கிறவங்களும் மட்டும் இல்ல, கிரேட் பார்லிமெண்டேரியன், மிகச்சிறப்பாக நம்ம நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடியவர். ஸோ பல்துறை
ஞானம் கொண்டவர், எத்தனை சோதனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் உள்ளவர். 2G மாதிரியான ஒரு மிகப்பெரிய வழக்கையை சந்தித்து வெளியில் வந்தவர். எதுக்கு சொல்றேன்னா, அதெல்லாம் மன அழுத்த, அதாவது அவ்வளவு பெரிய பேர்டன் இருக்கும்போது தாண்டி வருவது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கூட்டணி விவகாரத்துக்கு பேச போறாருன்னா அது ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் சரியாக நடக்கும். இதுல எந்த குழப்பமும் எனக்கு இல்லைன்னு. ஒட்டுமொத்தமா இந்த காங்கிரஸ் திமுகவினுடைய அரசியல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த வெற்றி குழப்பம் இருக்குதா இல்லையா? இல்ல, குழப்பம் இதை நீங்க இன்னொரு மாதிரி சொல்றோம். உங்களுக்கு இன்னைக்கு பல கட்சிகள் வந்து சேர்கிறது. மக்கள் நீதி மையம் சேர்ந்திருக்குது, அவர்களுக்கு 6 சீட்டாவது கொடுப்பாங்க. தேமுதிக சேர்ந்திருக்குது, அவர்களுக்கு 6க்கு மேற்பட்ட சீட்டுகள் கொடுப்பாங்க. இப்ப ஏற்கனவே இருந்தவர்களுக்கு உரிய சீட்டுகளை கொடுத்தாகணும். அப்ப 174 தொகுதிகளில் போன முறை நின்றதற்கு பதிலாக தன்னுடைய மொத்த வலுவைத்தான் குறைத்துக் கொள்ள வேண்டும் திமுக. அப்படித்தானே குறைக்கும்? அப்படி குறைச்சிட்டு தான் கொடுக்கணும். அப்போ காங்கிரஸுக்கு எப்படி கூட்டி கொடுக்க முடியும்? முடியாது. அப்போ ஓரளவுக்கு இங்க கன்வின்ஸ். இன்னொன்னு, ராஜ்யசபா எம்பி 1 கொடுக்குறேன்னு சொல்லி தேமுதிகவுக்கு உத்தரவாதம் கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்தாச்சுன்னா 4ல் 1 கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருந்தவர்கள் திமுகவிலேயே ராஜ்யசபாவில் இருந்தவர்களுக்கு என்ன இடம்? அப்ப அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கணும். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற ஆற்றல் இருக்குல்ல, அது ஸ்டாலினுக்கு இருக்குது. நீங்க அதனால நான் இன்னும் கூடுதலா என்ன சொல்றேன், இவ்வளவும் சேர்வதால் 200க்கு 200 வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்கப்பட்டது கடந்த முறை 5 தொகுதி 2ல வெற்றி பெற்றேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த முறை 4 தொகுதி நான் 4லயே வெற்றி பெற்றேங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதை நோக்கி அவர் நகர்த்துறார். கொடுக்கப்பட்ட தொகுதிகள் 25. போன முறை நீங்க எத்தனை வெற்றி பெற்றீங்க? 18. இந்த முறை 25ஐயும் வெற்றி பெறுவதற்கு நாம் வேலை செய்வோம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் வெற்றி கூட்டணி அப்படிங்கிற அந்த அந்த உணர்வை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்குகிறார் முதல்வர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு தேசிய கட்சி ஒரு பலன் நிரூபிக்கப்படாத ஒரு மண்குதிரையை நம்பி ஒருபோதும் களத்தில் இறங்க முடியாது அப்படிங்கறத அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அதனால இதுல மாற்று கருத்தே இல்லை. விஜயை நம்பி, பலன் நிரூபிக்காத விஜயை நம்பி ஒரு தேசிய கட்சி ஒருபோதும் இறங்காது. இன்னொன்னு 2029 இருக்குது, பிரிஞ்சுக்கிட்டு மறுபடி சேர்ந்துக்கலாம்னு சொல்லி இது அப்படி நடக்கிறது இல்ல. இன்னொன்னு, 40க்கு 40 வெற்றி பெற்று தந்த அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இது. நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆளுமைங்கிறது சொன்னபடி தூக்கி மொத்தமாக கொடுத்தது. அதனால ஒருபோதும் இந்த கூட்டணி விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. கள தகவல்களை நம்மளுடைய நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.